ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டாண்ட இருக்க மாரியாத்தா கோயிலில் வந்து திருவிழாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படா திருவிழா வரும், எப்படா ஸ்கூல் லீவ் போட்டு ஜாலியாக வந்து அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பண்ணுற அன்றைக்கும் அதேமாரி கூழ் ஊற்றுற அன்றைக்கி அந்த மாதிரி வந்து சூப்பராக நடக்கும். நைட்லலாம் பட்டாசுலாம் வெடிப்பாங்க. அதுக்கப்புறம் நாடகம்லாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சின்ன வயசில் நிறைய என்ஜாய் பண்ணுவேன். இப்போ வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டோட்டலாக மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கிறதுனால திருவிழா எல்லாமே பார்க்க போகிறேன். ஸோ இதை நான் என்ஜாய் பண்ணும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டே திருவிழாவாக பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பால் குடம் எடுத்துகிட்டு அம்மனை ஊர்வலம் வர வச்சுட்டு உள்ளே வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட் நாள் நடக்கும். ரெண்டாம் நாள் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. மோளை அடித்து வீட்டுக்கே வந்து சாமியை வந்து பார்த்திங்கன்னா தீபாத்தனெல்லாம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து டெய்லி வந்து டான்ஸு பாட்டு நாடகம் அப்படின்றது போட்டுட்ருக்காங்க. ஆனால் என்னால் தான் போக முடியல குழந்தை வச்சுருக்கனால. மேபி என்னைக்கா ஃப்ரீயாக இருந்ததுன்னா அதுவும் நான் காட்டுறேன். ஸோ சாமி பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அத்தனை காட்டி வந்து வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றி அப்புறம் பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் டெய்லி நடக்கும். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும். இது சனிக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமையோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.